வந்து மான்சர் ஃபிஷஸ் பற்றி மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம்ல. இன்றைக்கி நம்ம இருக்கிற சிக்லெட் கம்யூனிட்டியில் நம்ம வந்து 2 நியூ ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அவங்கள ஆட் பண்ண ப்ராசஸ் பற்றி அப்படியே பார்க்கலாம். அதே மாதிரி அந்த ஃபிஷஸ் நான் ஆட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு சின்னதாக வந்து கொஞ்சம் ஃபீடிங் நான் கொடுக்குறேன். அது என்ன மாதிரி ஃபீடிங் நான் கொடுக்குறேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ஃபிஷஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த 2 ஃபிஷஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த 2 ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாப்புலராக தான் இருக்கும். இந்த 2 ஃபிஷ் என்னென்னா, இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபிஷ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஜாக்வார் சிக்லெட், சரிங்களா? இதை வந்து ஜாக்வார் சிக்லெட்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு ஃபிஷ் என்னென்னு பார்த்தோன்னா, இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் டெரர்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது வந்து க்ரீன் டெரர் சிக்லெட், ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற 2 ஃபிஷஸ் என்னென்னா, ஒன்று வந்து ஜாக்வார் சிக்லெட், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா க்ரீன் டெரர், சரிங்களா? நம்ம ஷாப்லேருந்து வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிஷஸை வந்து வாங்கிட்டு வரும்போது எதுக்காக வந்து பார்த்தோன்னா இந்த பிளாக் கலரில் வந்து இந்த இந்த மைக்கா வந்து நம்ம போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலாக இந்த பிளாக் கலர் இது போடும்போது அந்த ஃபிஷ்ஷோடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறாங்க, சரிங்களா? அதாவது ஒரே கவரில் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ், இல்லை வந்து ஒரு ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அந்த அக்ரெசிவ்னஸையும் வந்து குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளாக் கலர் இது போட்டோம்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறையும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இது, சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த மாதிரி பிளாக் கலர் இதை வந்து இதில் போடுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணலாம். இந்த டேங்க்கில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை வந்து நான் அக்ளமேட் பண்ணுறேன். வாங்க, அக்ளமேஷன்னா ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து இந்த ஃபிஷ்ஷஸை வந்து முதல்ல இந்த டேங்கோடைய டெம்பரேச்சருக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். பாருங்கள், இந்த கவரை நான் அப்படியே வச்சுட்டேன், சரிங்களா? இந்த கவரை, அதாவது இந்த கவரில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா நம்ம டேங்கோடைய டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த டெம்பரேச்சருக்கு செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் இந்த கவரை வந்து பார்த்தோம்னா இந்த டேங்க்கில் நான் வச்சுட்டேன், சரிங்களா? இப்போ இந்த போர்ஷனை வந்து ஜூம் பண்ணுங்களேன். இந்த போர்ஷனை ஜூம் பண்ணுங்களேன். இப்போ பாருங்கள், நம்ம டேங்கில் இருக்கிற இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இந்த 2 ஃபிஷ்ஷையும் வந்து பார்த்தோன்னா ஈகராக வந்து வாட்ச் பண்ணுறாங்க, சரிங்களா? பாருங்களேன், நம்ம டேங்க்கில் இருக்கிற மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து, அதாவது நம்ம டேங்க்கில் இருக்கிற மற்ற ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ்லாம் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் 2மே வந்து பார்த்தோன்னா பார்க்குறாங்க, யாராவது நம்ம டேங்க்கில் புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லி, சரிங்களா? ஏன் வந்து நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கன் சிக்லெட் டேங்க்ஸில் வந்து புதுசாக 2 ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, இந்த டேங்க்கில் வந்து டெக்கரேஷன் வச்சுருப்பீங்களா? ஜூம் பண்ணுங்களேன். டெக்கரேஷன்ஸ்லாம் அப்படியே காமிங்க. இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த டெக்கரேஷன்ஸோட பொசிஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். ஏன்னா இந்த ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வந்து ஒவ்வொரு டெரிட்டரியும் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த ஃபிஷ்ஷை தான் புதுசாக ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை தான் டெரிட்டரிக்குள்ளே வரவிடாமல் இதெல்லாம் அட்டாக் பண்ணும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த டெக்கரேஷனில் கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் ஒரு ஃபிஷ்ஷை ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்லெட் டேங்க்குள்ளே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்கரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சிம்பிள் ஹேக்ஸ் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக நியூ ஃபிஷ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஃபீடிங் பண்ணிட்டோ இல்லை அந்த ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஃபீடிங் போட்டிங்கன்னா அந்த புது ஃபிஷ் மேலே அட்ராக்ஷன் போகாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஃபிஷ் அப்படியே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். வாங்க, நான் அப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா டேங்கில் வச்சுட்டு அப்படியே ஃபிஷ் நான் ரிலீஸ் பண்ணேன். ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த டேங்கோடைய டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா அந்த கவருக்கு செட் ஆகிடுச்சு. பாருங்க, ஓகேங்களா? இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த பிளாக் கலர் கவரை வந்து நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அந்த கவருமே வந்து பார்த்தோன்னா ஃபிஷ்ஷஸோட வந்து பார்த்தோன்னா டேங்கில் ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கவரை நான் அப்படியே எடுத்துட்டேன். இப்போ ஃபிஷ்ஷஸை மட்டும் அப்படியே நான் ரிலீஸ் பண்ணுறேன். பாருங்க, ஜூம் பண்ணுங்களேன் ஃபிஷ்ஷஸ் ரிலீஸ் பண்ணுறத. ஓகே, இப்போ அந்த 2 ஃபிஷ்ஷையும் வந்து பார்த்தோன்னா நம்ம டேங்க்கில் நம்ம ரிலீஸ் பண்ணிடணும், ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள், மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அந்த ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே என்கொயர் பண்ணி பார்க்குறாங்க, சரிங்களா? யாரா அது நம்ம டேங்க்கில் புதுசாக ஒரு ஃபிஷ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 2 ஃபிஷ்ஷையுமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வந்து இது பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து சிக்லெட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா காமனாகவே இருக்கிற பிஹேவியர் தான், சரிங்களா? ஸோ இந்த பிஹேவியரை கொஞ்சம் இப்போ குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இவங்களுக்கு வந்து ஃபீடிங் கொடுக்குறேன். நான் என்ன ஃபீடிங் கொடுக்குறேன்னு பாருங்கள். இது வந்து சிக்லெட்ஸ்க்காக மட்டுமே கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் ஃபுட், ஓகேங்களா? இந்த ஃபுட் பேர் வந்து ட்ரூ கலர்ஸ், ஓகேங்களா? சிக்லெட் ஃபிஷ்ஷுக்காகவே கொடுக்குற ஒரு ஃபீட். இந்த ஃபீட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நான்வெஜ் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இதில், சரிங்களா? ஃபிஷ் ஃபீடும் இருக்கும், மீட்டும் இருக்கும், ஓகேங்களா? சிக்லெட்ஸ் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் விரும்பும், ஓகேங்களா? ஸோ
இந்த ஃபீடை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ரொம்ப ஃபீட் பண்ணல பாருங்க, அளவாக தான் போடுறேன். சரிங்களா? இன்றைக்குமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து போதுமான ஃபீடை மட்டுமே கொடுங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு டேங்க்கும் வந்து பெருசாக கண்டாமினேட் ஆகாது, ஃபிஷ்ஷஸ்க்கும் வந்து ஓவர் ஃபீடிங்கிற விஷயம் நடக்காது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து 2 விஷயமும் கட் ஆகாது. அதாவது நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய மேஜர், அதாவது டிசீஸாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷோட வயிறு பல்ஜாகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேங்கில் வந்து ஸ்பெஷல் சிச்லெட்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா 4 சிச்லெட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாக்வார் சிச்லெட். ஜூம் பண்ணுங்களேன். இந்த சிச்லெட் பேர் வந்து ஜாக்வார் சிச்லெட். இதுதான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம டேங்கில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபயர் மவுத் சிச்லெட் இருக்குது. இதுதான் ஃபயர் மவுத் சிச்லெட். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ க்ரீன் டெரரையுமே நம்ம டேங்கில் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்களேன், மேலே இருப்பாங்க பாருங்க, மேலே அங்கே ஃபுட் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து க்ரீன் டெரர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்மள்கிட்ட போலார் பேரட்டும் இருக்குது. ஓகேங்களா? இந்த டேங்கில் இன்னும் எதுவும் வேறு ஏதாச்சும் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஃப்யூச்சரில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து சிச்லெட் பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷனையும் பார்த்தோம், அன்பாக்சிங் வீடியோவையும் பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் உங்கள் டேங்கில் ஒரு புதுசாக ஒரு சிச்லெட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் அக்வேரியா.